என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். காரணமில்லாமல் இல்லை. ஏனென்றால் யமதூதர்கள் உன் வீட்டை அடிக்கடி எட்டி எட்டி பார்க்க தொடங்கிவிட்டார்கள். யமதூதர்கள் உன் வீட்டை நோட்டமிடுவதற்கு என்ன காரணம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் உன் வீட்டில் இருக்கும் ஒரு வாழ வேண்டிய உயிரை காப்பாற்ற வேண்டி நான் வந்திருக்கின்றேன். அது எந்த உயிர், யாரை காப்பாற்ற வேண்டும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ இப்பொழுதே என்னிடத்திலிருந்து சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த நொடியில் நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம். ஆனால் சில நேரங்களில் அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக மாறிவிடுகிறதல்லவா? நம்மை சுற்றி இருக்கின்ற தெய்வங்களை கூட அல்லது நம்மை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட நாம் என்னவென்று தெரியாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டி வருகிறேன். இந்த வராகி சொல்ல நினைத்து விட்டால் அதை சொல்லாமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை தொடரும் பல விஷயங்களை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல ஓடோடி மூச்சிறைக்க வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாது. உன் வீட்டை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது என்னவென்று நாம் உணரும் காலம், எப்பொழுதும் நம் தாயின் அன்போடு எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக பெற வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் இந்த தாய் உனக்கு தருகின்ற இந்த சத்தியத்தை எல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுதில் இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நாம் எப்பொழுதுமே எண்ணி கலங்கிவிடக்கூடாது. யாரையும் எப்பொழுதுமே நாம் யோசித்து மனம் வருந்தக்கூடாது. உனக்காக நான் நடக்கும் இந்த நேரங்களும் உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்களும் எப்பொழுதுமே உன்னை சரியாக உண்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து எப்பொழுதும் கலங்கி நிற்காமல் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களினால் உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கைக்குரிய நம்பிக்கையை எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நம்மை சார்ந்து நிற்கும் விஷயங்கள் பல எப்பொழுதும் நம்மை தேடி வந்து நமக்கான ஒன்றை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி இனி எப்பொழுதும் எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நீ தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது. எதனாலும் என் பிள்ளை நீ உடைந்து விடக்கூடாது. யமதூதர்கள் உன் வீட்டை தேடி வருவதற்கான காரணத்தை நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு சொல்லாமல் செல்ல மாட்டேன். உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கு உணர்த்தாமல் சென்று விட மாட்டேன். இருக்கும் காலம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து நடக்கும் இந்த பிரச்சனைகள் யாருக்கு என்பதனை தெரிந்து கொள்ள முடியும்.
நம் வீட்டிற்குள் 1000 சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலுமே, எல்லோருமே இங்கு எல்லோருக்குமே வேண்டியவர்கள்தான். யாரையும் நாம் சுலபமாக விட்டு கொடுத்து விட முடியாது. யாரையும் விட்டு கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துவிட முடியாது. இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி சொல்லச் சொல்ல உனக்குள் தோன்றும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை நல்லபடியாக நல்ல மனநிலையோடு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி உனக்குள்ளிருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றிலும் ஒரு முழுமையை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். காயமின்றி இந்த வாழ்க்கையில் எதுவும் நமக்கு கிடைப்பதில்லை என்பதனை புரிந்து கொண்டால் இனி எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? நாம் இருக்கும் இந்த காலம் இனி நமக்கு எல்லாவற்றையும் தேடி தேடி கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா விஷயங்களையும் மனநிறைவோடு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. வராகி நினைத்து நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் இனி எதையும் யோசித்து கண்கலங்கக்கூடாது. உனக்கு நடப்பதில் ஒரு நல்லது வேண்டும் என்றாலும், உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றாலும், அதை எப்பொழுதுமே நீ உறுதியோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மனதில் நீ என்னவெல்லாமும் நினைக்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது. நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையும் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லித் தருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலமும் இந்த நேரமும் உன்னை ஆட்டி படைத்த இந்த சூழ்நிலைகளும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு அதிகமான பாதிப்பை கொடுத்திருக்கிறது. உன் வீட்டில் இருக்கும் ஒரு குழந்தையினுடைய மனநிலையானது அதிகமான பாதிப்பை கொண்டு அது எப்பொழுதும் தன் வாயிலிருந்து சொல்கின்ற வார்த்தையாக, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, எனக்கு இருக்க பிடிக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை தான் அது சொல்லிக் கொண்டிருக்கின்றது. தான் எப்பொழுதுமே வாழ்ந்துவிட நினைக்காத இந்த பிள்ளையினுடைய வார்த்தைகள் தெய்வத்தின் செவிகளை சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிள்ளைக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று தெய்வம் நினைத்திருக்கும் இந்த நேரம், அந்த விஷயத்தை நடத்த விடாமல் இந்த பிள்ளைகளின் வார்த்தைகள் தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக இங்கிருந்து செல்ல வேண்டும், இந்த வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கும் இந்த எண்ணமும் முழுமையாகவே ஒவ்வொன்றையும் சொல்லித் தருகிறது என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி நினைத்தது போல இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல முன்னின்று தெரிந்து கொண்டாயானால் இது எந்நாளும் உன் வாழ்க்கையில் உனக்குகந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதே. வராகி சொல்லச் சொல்ல இனி எதிலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை புரிந்து கொள். இந்த பிள்ளைகளினுடைய வார்த்தைகளை மாற்றிவிட்டோமானால் போதும், வேறெதுவும் தேவையில்லை. இந்த பிள்ளைகளினுடைய வார்த்தைகளில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்து விட்டோமானால் சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு இது முடிவை கொடுத்துவிடும். சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு அது நிச்சயமாக முற்றுப்புள்ளியினை வைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே என் பிள்ளை யோசித்தது எல்லாமும் சரியாகவே உனக்கு நான் நடத்தி விடுவேன் என்பதுதான் உண்மை. என்றுமே நான் உனக்கு இந்த வாழ்க்கையை சரியாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் பல விஷயங்களும்
நிச்சயமாக மாறும் என்பதனை மறக்காதே. அதிர்ஷ்டத்தை கண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியாக இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது வராகி சொல்லச் சொல்ல உனக்குள்ளேயே பல நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த பிள்ளைகளினுடைய மனதிலும் இது போன்ற எண்ணங்கள் எழாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்களினுடைய மனது முழுக்க முழுக்க தீமையான பாதையில் சென்று சேர்வதோடு மட்டுமல்லாமல் தீய விஷயங்களையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கும். தீய விஷயங்களோடு இந்த வாழ்க்கையும் இத்தோடு முடித்துவிடும் ஒரு நிலைமைக்கும் அவர்களுக்கு வந்துவிடும். இனி என்னவாக இந்த வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்ற ஒரு சிறு துளியளவு எண்ணம் கூட இல்லாமல் இவர்கள் ஒட்டு மொத்தமாகவே இந்த வாழ்க்கையை வெறுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்காமல் நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியான ஒன்றோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிலைத்த தன்மையோடு பின்னி பிணைத்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல உன்னை தேடி வந்த இந்த துன்பங்களை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எதுவுமே இல்லாமல் நாம் மாற்ற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி நினைத்தது போல உனக்கு நான் என்ன கொடுக்க எண்ணினாலும் சரி அவை ஒவ்வொன்றையும் உனக்கே என்று நான் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனிமேலாவது உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் நீ தெரிந்து கொள்ள பழகு. எப்பொழுதும் எல்லோரிடமும் வாய்விட்டு பேச பழகு. எது நடந்தாலும் நாம் சரியாக மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறோமா என்பதனை நீ தெரிந்து கொள்ள பழகு. யாரையும் நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கைவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக நம்மை நம்பி ஒருவர் வந்து விட்டால் அவர்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் எந்த நிலையிலும் நீ உனக்குள்ளேயே உணரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு வேண்டிய பலனையும் வேண்டிய பதிலையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லையில்லாத ஒரு சந்தோஷத்தையும் எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியையும் நான் உனக்கு தர வேண்டி யோசிக்கும் இந்த நேரத்தில் இது போன்ற எண்ணங்களினால் நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களும் இனி நடக்கும் என்பதுதான் உண்மை. அம்மா சொல்லச் சொல்ல பல வெற்றிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென உருவாகும் என்பதுதான் உண்மை. நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதிலும் அடியெடுத்து வைக்க வேண்டும். நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யத் தொடங்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லை இல்லாத மாற்றங்களுக்குள் நான் உன் குடும்பத்தையும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வர நினைக்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. வாழ பிடிக்கவில்லை, என் உயிரை விட்டு விடுகிறேன், நான் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாமும் சொல்லி தவறான முடிவுகளை ஒருபோதும் எடுத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோலத்தான் ஒவ்வொருவரை பற்றியும் நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து விடுவோம். எல்லாமும் ஒரு நாள் நமக்கு சரியாகவே மாறும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை முழுமையாக மாற்றும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடப்பதாக இருந்தாலும் சரி, இனி உனக்குள் தோன்றும் எல்லாவற்றையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி உன் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு காரியங்களையும்
நிச்சயமாக நினைத்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். உனக்கு நடக்கப் போவது என்னவென்பதனை தெரிந்து நீ நிச்சயமாக வருந்த மாட்டாய். எப்பொழுதும் தெய்வம் இருக்கிறது என்று தன்னம்பிக்கையோடு ஒரு பிள்ளை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கும். இல்லை என்றால் தீய சக்தியினுடைய ஆட்டம்தான் அங்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பது நியாயமாகாதல்லவா? வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்திட வேண்டும் என்பதனை எல்லோரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் தாம் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆட்டி படைத்த இந்த மனிதர்களிடத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை முடித்துவிடக்கூடாது. இதையெல்லாமும் நீ நினைத்து என்று உணர்கிறாயோ, இதையெல்லாமும் புரிந்து கொண்டு நீ என்று வாழ்கிறாயோ, அன்று எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அந்த நாளில் எல்லா விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பது இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துவிடும். அதன் பிறகாவது நீ உண்மைகளை உணர்ந்து கொள்வாய். அதன் பிறகாவது நீ உண்மைகளை என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. பல உண்மைகளிலும் பல சந்தோஷங்களிலும் நீ இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் போல நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிரு. மாற்றங்கள் வரும் பொழுதும் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் தேடி வரும் பொழுதிலும் எல்லோருடைய மனநிலையும் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். எந்த இடத்திலும் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் நேர நாம் காரணமாக இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் வேண்டிய விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எதையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். வாழ்வை முடிக்க நினைக்கும் பிள்ளை உன் வீட்டில் இருக்கிறது. எப்பொழுதும் தனிமையை அதிகமாக நாடுகிறது. கண் கலங்கியபடியே இருக்கிறது. காரணத்தை கேட்டால் இதுவரையிலும் உன்னிடம் சொல்லியது கிடையாது. தனிப்பட்ட சில முடிவுகள், அவசரப்பட்டு எடுக்கும் சில முடிவுகள் நிச்சயமாக சிலவற்றை நம் கையை மீறி செல்ல வைத்துவிடும். சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக வெளியேற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நான் தந்திட்ட இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டாயானால் இனி நடக்கும் அத்தனையிலும் உன்னை தேடி நல்லது நடக்கப் போகிறது என்பதனை அந்த பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். எப்பொழுதும் கலங்காமல் தனிமையில் இருப்பதை நிறுத்தி கொண்டு எல்லோரோடும் பேசி தன் கஷ்டங்களை தீர்த்து கொள்கின்ற ஒரு பிள்ளையினால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு துன்பங்களும் வேதனைகளும் வந்தாலும் அதை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் மாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. இனி இது போன்ற உண்மைகளை எல்லாமும் உணர்ந்து தெரிந்து வாழும் பிள்ளைகளால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. சந்தோஷமான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே சரியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதே நடக்கும் என்பது போல இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமே உறுதியாக இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கலங்காமல் இருந்தால் உன் வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு தயங்காமல் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கிறது என்பதனையும் வாழ்க்கையின் எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது என்பதனையும் இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது என்பதனையும் மறக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் கோழைத்தனமான ஒரு முடிவை அவர்கள் எடுக்க நீ அனுமதிக்க கூடாது என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
நான் இருப்பதில் இனி உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகு. நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.